வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். எங்களோட வந்த ஒரு கப்பிளுக்கு வெட்டிங் அனிவர்சரின்றதுனால சர்ப்ரைஸாக கேக் வாங்கி ஹோட்டல்லே செலிப்ரேட் பண்ணோம். அந்த மொமெண்ட்டு அவங்களாலையும் மறக்க முடியாது, எங்களாலையும் மறக்க முடியாது. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட போனோம். இட்லி, இடியாப்பம், தோசை, பூரி இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருந்தது. இது அங்கே உள்ள பல நாட்டு நேரத்தை குறிக்கும் கடிகாரங்கள். இதெல்லாம் காலி பாட்டில் ஷோகேஸ் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் ஸ்ரீலங்காவில் உள்ள ஒரு ஸ்பைஸ் கார்டன். வீடியோவை ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரையும் பாருங்கள். நம்ம நாட்டில் ஹில் ஸ்டேஷன் போகிற வழியில் அங்கங்கே நீர்வீழ்ச்சிகள் இருக்கிற மாதிரியே ஸ்ரீலங்காலையும் இடம் உண்டு. ஆனால் தூரத்தில் இருந்து தான் அதன் அழகை ரசிக்க முடியும். இந்த ஸ்பைஸ் கார்டன் போகிற வழி பார்த்தோம்னா சென்னையில் ஓஎம்ஆர் வழி மாதிரியே இருந்தது. இங்கே கண்டி, மாத்தளை மாவட்டங்களில் மசாலா தோட்டங்கள் நிறைய இருக்குது. ஆயுர்வேத சிகிச்சைக்கு பயன்படும் மருத்துவ மூலிகைகளையும் அபூர்வ தாவர வகைகளையும் இங்கே பயன்படுத்துகிறாங்க. இங்கே உள்ள நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் கிடையாது. இலங்கையை வாசனை திரவியங்களின் நாடுன்னே அழைக்கிறாங்க. மசாலா பொருட்களின் தலைநகரம்னா நம்ம இந்தியாவை சொல்லலாம். அதே மாதிரி மசாலா உற்பத்தியில் டாப்பில் இருக்கிறது இந்தோனேஷியா தான். லெமன் கிராஸ் வருஷம் யூஸ் பண்ணால் இன்னும் பரவாயில்ல. செப்பரேட் போடுவோம். இந்த இதில் போட திரும்பி இதில் போடுவாங்க. இந்த மாதிரி தான் கொடுக்கணும். 50-50 போடணும். இந்த மாதிரி தான் லோஷன். இப்போ லோஷன் தான் வந்தேன். இப்போ ஃபேஸில் அடிக்க, காலையில் அடிக்க அது சன் ப்ரொடெக்டர், ராத்திரிக்கு அடிக்க அது ஃபுல் மெடிசன். இந்த ஆயுர்வேதிக் ஃபேஸ் க்ரீமை மினிமம் 3 வீக்ஸ் யூஸ் பண்ணால் பளிச்சுன்னு கலர் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அது உண்மைதான். கொஞ்ச நேரத்திலே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது. வைக்காது இந்த தோட்டம்ல இது போக அது இதுதான் ரூட்டா, அது மெயின் ரூட்டா. 150 வருஷம் முடிஞ்சு என்ன மரம் சொன்னீங்க? கொத்தெல்லாம் ஹிம்பிட்டு அந்த ஃபோனில் அடிக்க கொத்தல் ஹிம்பிட்டு எல்லாம் ரிசல்ட் வந்த. எப்படி ஷூட் பண்ண, எப்படி ஆன்சர் பண்ண, எப்படி ட்ரீட் பண்ண, அது எல்லாம் அதுதான் மிச்சம். ஸ்ரீலங்கா 1-2 மணி இல்லை. அந்த வெட்டி ப்ரோஹிபிட்டட், அது போலீஸ் கேட்ச் பண்ண ஜெயில் போடணும். அது ஆயுர்வேதிக் ட்ரக் ஆப்ரேஷனுக்கு மட்டும் பெர்மிஷன் இருக்கு, மற்ற ஆளுக்கு பெர்மிஷன் இல்லை. அதை வெட்டி ஜெயில் பண்ணுவோம். பைனாப்பிள் அந்த மாதிரி தான். இதுதான் மேக்ஸிமம் சைஸ். இதுதான் மேக்ஸிமம் சைஸ். இது பெருசு வரையில்லை, அது வராது. இதுதான் அது வேற, அது வேற. என்ன பார்த்தேன், இதில் பின் இல்லை, இதில் பின் இருக்கு. அதில் இது சாப்பாடு, அது முள் இருக்கு, இதில் இல்லை. இந்த 4 கிலோ லெஸ் பண்ணனா 2 மாதம் யூஸ் பண்ணலாம். 8 கிலோ 10 கிலோ லெஸ் பண்ண மிச்சம் பெனிஃபிட் இருக்கா அவனுக்கு யூஸ் பண்ண. 1 மாதம் பாய்ச்சி பண்ண லெமன். அந்த கரவாடு சரி கட்ட எந்த டைம்னா எல்லாம் வெட்டி போடு. ஸ்ரீலங்கா வெட்டி மார்க் போயில்ல, பேர்த் மார்க் போயில்ல. அந்த பேபி வந்தால் அந்த டைம் அது போல. கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெச் மார்க் இந்த க்ரீம் தடவுறதுனால போயிடும் அப்படிங்கிறாரு. ஸ்நானக்கா இது பொட்டானிக்கல் நேமா நேம் ட்ரீ. அந்த பொட்டானிக்கல் நேம் மாகோசா. அடுத்து வர்றது டீ பிளான்ட்டு, ஏலக்காய், லவங்கம் இது மாதிரி. ஹோத்தல ஹிம்புட்டு அப்படின்றது ஒரு தாவரத்தின் சிங்கள பெயர். இதே பொன் கிரந்தி அல்லது கடலாஞ்சில் என்று தமிழில் அழைக்கிறாங்க. இது சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வை தரும் பாரம்பரிய மூலிகை மருத்துவமாகும். இதனுடைய காஞ்ச வேறு, தண்டு இதெல்லாம் சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் இன்சுலின் சுரப்பை சீராக்கிறதுக்கும் உதவுறது. இது டீயாவோ கஷாயமாவோ சாப்பிட்லாம். இதனோட முற்றிய கட்டையை கொண்டு தண்ணி குடுவையையும் யூஸ் பண்ணுறாங்க. ராத்திரியில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அதை குடிக்கிறாங்க. மெயினாக இலங்கையிலையும் இந்தியாவிலையும் உபயோகப்படுத்துகிறாங்க. ஆஸ்துமா, அலர்ஜி, அரிப்பு, மூட்டு வலிக்கு, அதுக்கப்புறம் உடல் எடை குறையிறதுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றாங்க.
பொதுவாக டீ தயாரிக்கும் போது 2 கிராம்பும் சின்ன துண்டு லவங்கப்பட்டையும் சேர்த்து கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. 3 மாதங்கள் வரை இந்த சலாசியா டீ உட்கொள்வது ரொம்ப நல்லது. அதுக்கு மேலேன்னா நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசிக்கணும். சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, கர்ப்பிணி பெண்கள், தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் இதை தவிர்க்கணும். இதை சாப்பிட்றப்ப சுகர் லெவல் அப்பப்போ பரிசோதித்து கொள்ள வேண்டும். இங்கே உள்ள ஷாப்பில் நம்ம தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.